வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி ஒரே கடாயில் ரொம்ப சிம்பிளாகவும் உதிரியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம குக்கரில் பண்ணும்போது காய்கறியோட நிறம் வந்துட்டு மாறிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம கடாயில் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்துட்டு அப்படியே இருக்கும். காய்கறி கலரும் வந்துட்டு ரொம்ப மாறாது. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு வந்துட்டு முனையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு அன்னாசி மொக்கு சேர்த்துருக்கேன். ஜாதி பத்திரி ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை லேசாக பொரிச்சிக்கலாம் இந்த எண்ணெயில். இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழையிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா இது கூடவே நல்லா கலந்து விட்டுடலாம். கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன். வேணால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. தயிர் வந்துட்டு ஒரு 50 ml வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பான தயிராக வேண்டாம், மிதமான புளிப்பு இருந்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டாணி, உருளைக்கிழங்கு, இதில் காலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். நார்மலாக நம்ம காலிஃப்ளவர் நம்ம குக்கரில் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சிடும். சாப்பாடு திட்டமாக இருக்கும், ஆனால் காலிஃப்ளவர் குழஞ்சிடும். இந்த மாதிரி கடாயில் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு காலிஃப்ளவரும் சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா இலையை சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/4 கட்டு அளவுக்கு இருந்தால் போதும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நான் பாஸ்மதி அரிசி வந்துட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வந்துட்டு வேகிற வரைக்கும் நான் வடித்து தனியாக வச்சுருக்கேன். நார்மலாக பாஸ்மதி அரிசி நம்ம வடிக்கும்போது நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் வடித்து விட்டோமோ அதை விடவும் கொஞ்சம் வெந்துடும். அதனால் இந்த மாதிரி நெட்டு கூட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம வடித்து விட்டு நம்ம நெத்து பதத்திலே வடிச்சிருக்கோம் அப்படின்னா அதே மாதிரியாகவே இருக்கும், உதிரி உதிரியாக சாதம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக நான் நெய் போட்டுக்கிறேன். நான் பாஸ்மதி அரிசி பாதி வேக்காடு மட்டும்தான் வேக வைக்கணும். அதுக்கு பிறகு இதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் மேலாக போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில சிம்மரில் வைக்கணும். இடையில நீங்கள் 1 முறை 2 முறை நீங்கள் கிளறி பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் பொறுத்து சாதம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் நார்மலாக குக்கரில் பண்ணுறதை விட இதோடைய டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ரைஸை நீங்கள் ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.